பார்ட்டிக்கல் அப்படின்னா தின் எ டைனி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேட்டர். டைனி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மேட்டர்னா அது வந்து லோக்கலைஸ்டின்னு ஒரு இதில் ஒரு ஸ்பேஸ்லேயும் டைம்லேயும் ஒரு ரெகுலராக இருக்கும். அதுக்கு பேர் தான் பார்ட்டிக்கல். வேவ் அப்படின்னா ஒரு ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன்னா ரொம்ப லாங்காக ரொம்ப அகலமாக எனர்ஜியாக டிஸ்ட்ரிபியூட் அதாவது பரவி கிடக்கும். அது வந்து லோக்கலைஸ்டாக ஒரே ஸ்பேஸ்லேயும் ஒரே டைம்லேயும் அது வந்து இருக்காது வேவ்ங்கிறது. ஆனால் பார்ட்டிக்கலுங்கிறது அப்படி இல்லை, இருக்கும். அடுத்து டேர்ல் நேச்சர் ஆஃப் லைட்.
K equal to 1.38 into 10 power minus 23 joules by Kelvin. Kங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். K equal to 1.38 into 10 power minus 23 ஜூல்ஸ் கெல்வின். ஓகேவா? அடுத்து கேரக்டர்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ் வந்து represent probability of finding a particle in space. மேட்டர் வேவ்ஸுங்கிறது எதை வந்து represent பண்ணுதுன்னா ப்ராபபிலிட்டி, அதாவது நம்ம வந்து போய் ஒரு பார்ட்டிகல்ஸ் எந்த ஸ்பேஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து மேட்டர் வேவ் வந்து யூஸ் ஆகுது. அதோட கேரக்டர் அது. தே ஆர் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சரில் இருக்காது. மேட்டர் வேவ்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சரில் இருக்காது. மேட்டர் வேவ்ஸ் ரிப்ரசன்ட்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எ பார்ட்டிக்கல் இன் ஸ்பேஸில் இருக்கிற பார்ட்டிக்கலை ஃபைண்ட் பண்ணுறது தான் மேட்டர் வேவ்ஸோட வேலை. அது வந்து நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் நேச்சராக இருக்காது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சார்ஜ் ஹாஸ் நோ எஃபெக்ட் ஆன், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மேட்டர் வேவ்ஸ் மேலே ஒரு எஃபெக்ட்ஸையும் பண்ண முடியாது. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு எஃபெக்ட்ஸையும் வந்து மேட்டர் வேவ் மேலே பண்ண முடியாது. அது வந்து தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் தி சார்ஜ் ஆஃப் பார்ட்டிக்கல். இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். சார்ஜ் ஆஃப் பார்ட்டிக்கலை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கும் மேட்டர் வேவ்ஸுங்கிறது. டி ப்ரோக்லி வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் எவ்ரி மூவிங் பார்ட்டிக்கல். டி ப்ரோக்லி வேவ்ஸ் வந்து அசோசியேட் ஆகிருக்கேதோன்னா ஒரு மூவிங் பார்ட்டிக்கலோட அசோசியேட் ஆகியிருக்கும். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ்னு பார்த்துட்டோம்னா அது வந்து என்னென்னா ஃபைண்டிங் பண்ணும், பார்ட்டிக்கல் ஸ்பேஸில் இருக்கிறத ஃபைண்டிங் பண்ணும். இது வந்து நாட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி எந்த எலக்ட்ரிக் சார்ஜஸும் வந்து அது மேலே எஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? அடுத்தது அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் ஆஃப் பார்ட்டிக்கலோட சார்ஜை வச்சு அது டிபெண்ட் ஆகாது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். இது வந்து அசோசியேட்டட் வித் ஒவ்வொரு டி ப்ரோக்லி வேவ்ங்கிறது ஒவ்வொரு மூவிங் பார்ட்டிக்கலோடய அசோசியேட் பண்ணி இருக்கும். we can observe de Broglie wave practically. ஏன் அப்படின்னா because de Broglie wavelength must be in the order of the size of the particle that can be seen. அதாவது de Broglie wavelength வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல். நம்ம அந்த பார்ட்டிக்கலோட ஆர்டரையும் சைஸையும் பார்க்குறப்ப நம்மளால் வந்து சைஸை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது. The lowest size observed practically since அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபெர்மி அப்படின்னா. ஃபெர்மினா சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ், ஃபெர்மி அப்படின்னா சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். வேர் தி வேவ் லென்த் ஆஃப் டி ப்ரோக்லி இஸ் அப்ராக்சிமேட்லி, வேவ் லென்த் ஆஃப் டி ப்ரோக்லி வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோனா 10 power minus 34. லோயஸ்ட் சைஸ் அப்சர்வ்டு ப்ராக்டிக்கலி எப்போனா சின்ஸ் எப்போ இருந்தேன்னா ஃபெர்மிங்கிறது என்னென்னா சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஃபெர்மிங்கிறது வந்து சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ். அதோட வேவ் லென்த் ஆஃப் டி ப்ரோக்லி வந்து அப்ராக்சிமேட்லி 10 power minus 34. 10 power minus 34. அடுத்தது வந்து இப்போ வந்து ஏன் வந்து நம்மளால் வந்து அதை பார்க்க முடியுது we can practicallyனா அதோட சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் தி வேவ் லென்த் மஸ்ட் பி, அந்த டி ப்ரோக்லி வேவ் லென்த் வந்து மஸ்ட் பி இன் த ஆர்டர் ஆஃப் தி, அந்த வேவ் லென்த்துங்கிறது வந்து இந்த ஆர்டர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கலோட இருக்கங்காட்டி நம்மளால் பார்க்க முடியுது. லோயஸ்ட் சைஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து என்னென்னா ஃபெர்மிங்கிறது வந்து நியூக்ளியஸோட சைஸு. அடுத்தது அந்த வேவ் லென்த்து டி ப்ரோக்லியோட வேவ் லென்த் எவ்வளோனா அப்ராக்சிமேட்லி 10 power minus 34. அடுத்தது டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன். ஓகேவா? டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் டி ப்ரோக்லிஸ் ஹைப்போதசிஸ் ஹை இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேர் டிடெக்டட் பை த டிடெக்டர். டி ப்ரோக்லி ஹைப்போதசிஸ் டேவிசன் ஜெர்மர் மூலமாக நம்ம பார்க்குறது அப்படின்னா ஹை இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிடெக்ட் பண்ணோம். ஹை இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அது டிடெக்ட் பண்ணோம். அடுத்தது இது வந்து எப்படி இப்போ இதாகுதுன்னா தீட்டாவில் 50 டிகிரி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வோல்ட் வந்து 54 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? தீட்டா வந்து 50 டிகிரியில் இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து 50 டிகிரியில் இருந்தால் நம்மளுக்கு வந்து வோல்ட் வந்து 54 கிடைக்கும். இப்போ டி ப்ரோக்லி வேவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 1.67 ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு h/p மொமெண்டம் போட்டால்
ரூட் ஆஃப் 2m விக்கு சிவின்னு போடுறோம். அப்போது 1.27 அது ஃபஸ்ட்டு பார்த்தது 12.27 பார்த்தோம். இது வந்து டி ப்ராக்லி ஜெர்மர் இதில் பார்க்குறப்போ 1.227 பை ரூட் வி நாட் ஓகேவா, வி0 அப்போ 1.67 ஆம்ஸ்ட்ராங் 1.67 ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஓகேவா. ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் simultaneously both position and momentum of the particle at the same time. ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் நம்மனால இம்பாசிபிள் டு மெஷர், அதாவது ஒரே டைமில் பொசிஷனையும் மொமெண்டம் ஆஃப் தி பார்ட்டிக்கலையும் நம்மளால் இது பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அடுத்து திஸ் இஸ் ஃபார் மைக்ராஸ்கோபிக் பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா, லைக் எலக்ட்ரான்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி greater than or equal to h by 4π. அதாவது டெல்டா எக்ஸுங்கிறது வந்து எரர், அதாவது அன்சர்டனிட்டி இன் மெஷரிங் பொசிஷன். இது டெல்டா பிங்கிறது எரர், அன்சர்டனிட்டி இன் மெஷரிங் மூமெண்டத்தை மெஷர் பண்ணுறது ஓகேவா. அடுத்து ஃபோட்டான். அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன்ஸ் குவாண்டம் தியரி, ஃபோட்டானுங்கிறது என்னென்னா ஐன்ஸ்டீன்ஸ் குவாண்டம் தியரியில் தான் இதை இது பண்ணுறோம். லைட் ப்ரொபகேட்ஸ் இன் த பண்டில்ஸ் அப்படின்னா packets or quanta ஓகேவா. packets in the பண்டில்னா நிறையா இருக்குது. this packets have energy, இந்த பேக்கெட்ஸ்க்கு வந்து எனர்ஜி இருக்குது. ஈச் பேக்கெட்ஸ் கால்டு, அந்த பேக்கெட்ஸ் மாதிரி எனர்ஜி இருக்கிற இது லைட் ப்ரொபகேட்ஸ் பண்டில், அந்த பண்டிலுக்குள்ளே எனர்ஜி இருக்குது, அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபோட்டோன். குவாண்டா அப்படிங்கிறதுனா ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் யூனிட், குவாண்டாங்கிறது ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் யூனிட். எனர்ஜி ஆஃப் போட்டான் equal to h of equal to hc by lambda. equal to h of equal to hc by lambda. Energy of photon in electron volt ஓகேவா. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோன் இன் எலக்ட்ரான் வோல்ட் equal to ev. அப்போ ஃபோட்டோனுக்கு பார்த்தீங்கன்னா 12400 by lambda, 12400 by lambda. Here lambda is the terms of Armstrong. lambdaங்கிறது terms, lambda is in terms of Armstrong ஓகேவா. ஃபோட்டான்ங்கிறது ஐன்ஸ்டீன்ஸ் குவாண்டம் தியரியிலேருந்து வந்திருக்கு. இந்த லைட் ப்ரொபகேட்ஸ் ஒரு பண்டில், அந்த பண்டில் வந்து பாக்கெட்னு சொல்லலாம், இல்லை குவாண்டான்னு சொல்லலாம். பாக்கெட்ஸில் ஒவ்வொரு பாக்கெட்ஸ்லையும் எனர்ஜி இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபோட்டோன்னு சொல்கிறோம். குவாண்டம் வந்து இன்டிவிசிபிள் யூனிட், அதை வந்து நம்மளால் டிவிசிபிளே பண்ண முடியாது, அதுதான் லாஸ்ட்டு. அடுத்து எனர்ஜி ஆஃப் குவாண்டான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஹெச்எஃப், அப்போ ஹெச்சி பை லேம்டா. ஃபோட்டோன் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோன் என்னென்னா ஹெச்சி பை லேம்டா. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோன் இன் எலக்ட்ரான் வோல்ட்டில் பார்த்தோம்னா எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்னு பார்த்தா 12400 பை லேம்டா. அடுத்தது மாஸ் ஆஃப் ஃபோட்டான். மாஸ் ஆஃப் ஃபோட்டான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டோன் வந்து 0, அது ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதோட மாஸ் வந்து 0. அதாவது கைனட்டிக் மாஸ் ஆஃப் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. m ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. கைனட்டிக் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் வந்து m ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. மூமெண்டம் ஆஃப் ஃபோட்டோன் பார்த்துட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் ஃபோட்டோன் பார்த்தீங்கன்னா m ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா தானே வரணும். மொமெண்டம் என்னன்னு தெரியலையே, அப்புறமா பார்க்கலாம். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டோன் வந்து மாஸ் ஆஃப் ஃபோட்டோன் வந்து m ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா தான் வரணும். நான் என்னமோ
என்ன எழுதி வச்சுக்கிறேன்? h/c லாம்டான்னு எழுதி வச்சுருக்கேன். கரெக்டாக தப்பான்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்தது மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் வந்து p = h/λ. நம்பர் ஆஃப் எமிட்டட் ஃபோட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எ சோர்ஸ் பல்ப் தட் கன்சியூம்ஸ் பவர் த நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட். அதாவது வந்து ஒரு பல்ப் வந்து பவரை கன்சியூம் பண்ணால் அதுக்கு பேர் தான் நம்பர் ஆஃப் photons emitted. n = power consumed by energy of each photon. அப்போ n = p lambda by hc. p lambda by hc. ஓகேவா? intensity of light அதாவது I. quantity of light energy falling normal to a unit surface area in unit time. அதாவது ஒரு குவான்டிட்டி, ஒரு அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து நார்மலான ஒரு இடத்துல விழுகிறப்போ அது வந்து ஒரு யூனிட் ஏரியாவில் விழுகுமா, அது ஒரு குறிப்பிட்ட டைம் யூனிட் டைமில் விழுகுதா. அப்போ அதை என்னென்னு இது பண்ணோம்னா I = E/AT. I = E/AT. I = E/AT. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா P/A at distance or from the point source. at distance or from the point source அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து அதை எடுத்தோம்னா I = P/4πr². I = ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து அதை எடுக்கிறங்காட்டி அது இதாக இருக்குமா, அப்போ P/4πr². 4πr². அப்போ I inversely proportional to 1/r². I inversely proportional to 1/r². ஒர்க் ஃபங்க்ஷன் அல்லது த்ரெஷோல்ட் எனர்ஜி, அதாவது W0. minimum energy of an incident photon. minimum energy of an incident photon required to eject the electron from metallic surface. minimum energy of incident photon required to eject the minimum energy of incident photon required to eject the electron from metallic surface. ஓகேவா? minimum energy வந்து required to photon eject electrons from metallic surfaceல இருந்து அதை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் threshold energy. if emission of photoelectron W less than W0, அப்போ இது வந்து does not happen ஆகாது. அதே W greater than W0 அப்படின்னா இது ஹேப்பன் ஆகும். எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் வந்து ஹேப்பன்ஸ். மெட்டல் இது எலக்ட்ரான்ஸ் இப்படி போய் அது எஜெக்ஷன் ஆகுது, எலக்ட்ரான் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான். அடுத்தது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ மெட்டல் டிபெண்ட்ஸ் ஆன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் வந்து எதை டிபெண்ட் பண்ணா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல், பியூரிட்டி ஆஃப் மெட்டல், நேச்சர் ஆஃப் தி மெட்டல் சர்ஃபேஸ். ப்ராப்பர்ட்டி, பியூரிட்டி, அடுத்து நேச்சர் ஆஃப் மெட்டல் சர்ஃபேஸ். இது எல்லாமே மெட்டலோட ப்ராப்பர்ட்டி, பியூரிட்டி, அதோட சர்ஃபேஸ், நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். ஓகேவா? அடுத்தது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டு எனர்ஜினா மினிமம் எனர்ஜி வந்து ஒரு இன்சிடெண்ட் ஆகி ஃபோட்டோன் வந்து அது எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது, அதுதான் வந்து த்ரெஷோல்டு எனர்ஜி. மினிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடெண்ட் ரேடியேஷன் ரெக்கவர்ட் டு எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம். இது வந்து ரேடியேஷன் மூலமாக. ஓகேவா? இன்சிடென்ட் அது ஃபோட்டோன் மூலமாக இது வந்துச்சுன்னா எனர்ஜி, ரேடியேஷன் மூலமாக வந்துச்சுன்னா அது ஃப்ரீக்வன்சி. எஜெக்ட் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ் டிஃபைன்ட் அஸ் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. இதுலேயே அப்படிதான் எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எஃப், இதுக்கு வந்து F0. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா F0. எஃப் லெஸ் தென் F0 அப்படின்னா டஸ் நாட் ஹேப்பன்ஸ், நடக்காது. அதே மாதிரி தான் சேம். இதே வந்து கிரேட்டர் தென் F0 அப்படின்னா ஹேப்பன்ஸ். அப்போ E0 = HF0. E0 = HF0. maximum wavelength of incident radiation required to eject the electrons from a metallic surface. maximum wavelength of incident radiation. maximum wavelength of incident radiation required to eject the electrons from a metallic surface. maximum wavelength வந்து incident radiationலேருந்து ஒரு அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஜெக்ட் பண்ணுது மெட்டாலிக் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் இது பண்ணுதோ அதுதான் த்ரெஷோல்டு வேவ் லென்த்.
மேக்ஸிமம் வேவ் லென்த் வந்துச்சுன்னா த்ரெஷோல்டு வேவ் லென்த்து, ரேடியேஷன் பற்றி வந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி, ஃபோட்டோன் பற்றி வந்தால் எனர்ஜி. அவ்வளோ சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து எனர்ஜிக்கு வந்து டபிள்யூ நாட்டு, ஃப்ரீக்வன்சிக்கு எஃப் நாட்டு, வேவ் லென்த்துக்கு லாம்டா நாட்டு. ஏன்னா வேவ் லென்த்னாவே லாம்டா தான். ரேடியேஷன் ரெக்வயர்ட் டு இது வேவ் லென்த்து. இஃப் எமிஷன் ஆஃப் இது சேம், ஆனால் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. லாம்டா வந்து லெஸ் தென் லாம்டா நாட் அப்படின்னா அது வந்து நடக்கும். லாம்டா வந்து லெஸ் தென் லாம்டா நாட்னா ஹேப்பன்ஸ். அப்போ லாம்டா கிரேட்டர் தென் லாம்டா நாட் அப்படின்னா டஸ் நாட் ஹேப்பன்ஸ். இது மட்டும் வேவ் லென்த் மட்டும் டிஃபர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஓகே இன்னும் கொஞ்சம். டு எஜெக்ட் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் மெட்டல் சர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ வந்து இன்சிடென்ட் ரெக்வயர்டு, அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ரேடியேஷன். த்ரெஷோல்டு எனர்ஜினா மினிமம் எனர்ஜி வேணும், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி மினிமம் ஃப்ரீக்வன்சி, த்ரெஷோல்டு வேவ் லென்த்னா மேக்ஸிமம் வேவ். அதாவது இதுக்கு இதுபடி பார்த்தா எனர்ஜி, ஓகேவா, இன்சிடென்ட் ஆகிறது மினிமம் எனர்ஜி மினிமம் ஃப்ரீக்வன்சி போதும். அதே வேவ் லென்த் மட்டும் மேக்ஸிமம் வேவ் லென்த் வேணும். அப்போ W ஈக்குவல் டு இ எனர்ஜி, எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச்எஃபா. அப்போ ஹெச்எஃப் ஈக்குவல் டு ஹெச்சி பை லாம்டா. ஓகேவா? அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஹெட்ஸ் அப்சர்வ்டு தட் ஹெட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறார் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை. when the light of suitable frequency is allowed to fall on a metal surface, the electrons are emitted. அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது வந்து ஒரு லைட் வந்து சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியில் போய் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே விழுந்துச்சுன்னா அதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டட் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது சூட்டபிள் ஃப்ரீக்வன்சியில் allowed to fall on metal surfaceல, suitable frequencyல. ஓகேவா? அடுத்தது ரெஸ்ட் எனர்ஜி will appear as kinetic energy. ரெஸ்ட் எனர்ஜிங்கிறது என்னவோ அப்பியர் ஆகுது, அது ரெஸ்ட்டில் அது போகுதுல, எமிட் ஆகி போனதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுதான் அதை என்னென்னு எழுதுவோம்னா E ஈக்குவல் டு W பை W நாட் ப்ளஸ் கே. அதாவது டபிள்யூங்கிறது அது வேவ் லென்த்தை வச்சு தானே வருது, அதனால் ஃப்ரீக்வன்சி வச்சு வருதா. W ஈக்குவல் டு W ப்ளஸ் W நாட் ப்ளஸ் கே. அப்போ கே என்னது மேக்ஸிமம் இருக்கும். அப்போ கே மேக்ஸ் W ஈக்குவல் டு W நாட் பை சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா W நாட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கே மேக்ஸ் இருக்கும். அடுத்து அப்சர்வேஷன். சரி சரி, எங்க ஊர்ல எடுக்கணும். At the observation, when light radiation of suitable frequency, அதாவது suitable energy falls on metal plate, photoelectrons are emitted from plate.
ஃபோட்டோ எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் டிபெண்ட்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதை டிபெண்ட் ஆகும் இருக்குன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ், அதாவது சேச்சுரேஷன் வரணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் சேச்சுரேஷன் ஆகிற வரலும். இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட், இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட், ஓகேவா? இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஐ. அடுத்தது நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல், நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல். அப்போது இதுக்கு ஒரு கிராஃப் வருதுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் பை இது வந்தால் இப்படி கிராஸ் கோடு ஒன்று போகும். when potential is not applied, potential வந்து applied ஆகுனா we get photo electrons நம்மளால get பண்ண முடியுமா? yes, நம்மளால முடியும். எதனாலனா but current produced due to such electrons has no practical utility because current is very small தான் இருக்கும். ஓகேவா? நம்மளால பொட்டென்ஷியல் நாட் அப்ளை ஆனாலும் எலக்ட்ரான் கரண்ட்ஸ் நம்மளால் பெற முடியும். ஆனால் வந்து கரண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். இஃப் பிளேட் ஏ இஸ் கெப்ட் அட் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட் சி, கரண்ட் ஸ்டார்ட் ஃப்ளோவிங் த்ரூ தி சர்க்கியூட்குள்ளே போகுது. பிகாஸ் மோர் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஏபிள் டு ரீச் அப் டு பிளேட் ஏ, அது வந்து மோர் எலக்ட்ரான்ஸ் வந்து ரீச் டு இதுக்கு ஏல இருக்கு. ஓகேவா? இஃப் ஏ இஸ் கெப்ட் அட் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட் சி, இஃப் பிளேட் ஏ இஸ் kept at positive potential with respect to plate C, current starts flowing through the circuit. Current starts flowing through the circuit because more electrons are able to reach up to plate A. Current starts. Can we increase photoelectric current? நம்மளால increase பண்ண முடியுமா? To increase the photoelectric current, we can increase the intensity of incident light. நம்மளுக்கு வந்து photoelectric current increase பண்ணணும்னா we can increase intensity of incident light. We can increase the positive potential of anode. நம்ம வந்து photoelectric current increase பண்ணணும்னா intensity of incident light increase பண்ணணும், அதே மாதிரி பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனோடையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து சேச்சுரேஷன் கரண்ட், ஓகேவா? ஆஸ் தி பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த கரண்ட் டு தி சர்க்கியூட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்ட்டும் அது வழியாக சர்க்கியூட் வழியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பியாண்ட் செர்டைன் த்ரூ தி சர்க்கியூட், பியாண்ட் இதெல்லாமே இது பின்னாடி நடந்துட்டுருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். பியாண்ட் த செர்டைன் பாயிண்ட், whatever be the high potential is applied, the current in the circuit remains. நம்ம ஹை பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணாலும் அந்த கரண்ட் அந்த சர்க்கியூட்டில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ சர்க்கியூட் வந்து கரண்ட் வந்து என்ன சொல்கிறது, கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட்டு, பொட்டென்ஷியல் நம்ம ஹை பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். This is because at this time the state of maximum emission of electron attained by plate C, அது வந்து plate C போய் attain ஆகிக்குமாமா maximum of electrons. ஓகேவா? this current பாரு நான் சொன்னது போட்டிருக்காம, this current கான்ஸ்டன்ட்டை தான் இன்னொன்று சொல்கிறோம் சேச்சுரேஷன் கரண்ட்டு. ஓகேவா? அது ஹை பொட்டென்ஷியல் பண்ணாலும் அது சேச்சுரேஷனாக இருக்குது. ஹவு வி டிக்ரீஸ் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், எப்படி வந்து நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ண முடியும்? பை இவ்வளோ நேரமாக பாசிட்டிவ் யூஸ் பண்ணோமா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா பை மெயின்டைனிங் நெகட்டிவ் பொட்டென்ஷியல், பிளேட் ஏல நெகட்டிவ் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேட் சி, அப்போ வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆயிரும். மோர் த ஆனோட் ஏ இஸ் மேட் நெகட்டிவ், ஃபியூவர் எலக்ட்ரான்ஸ் வில் ரீச் தி ஆனோட். ஆனால் மோர் த ஆனோட் அதாவது ஆனோட் வந்து நிறைய வந்து நெகட்டிவாக
ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் கொஞ்சமான எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் அந்த ஆனோட் ரீச் ஆகுது. அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். அப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னா V0. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஆல்ரெடி V0 ஒன்று பார்த்தோமே, இல்லை V0 பார்க்கல, W0. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னா V0. ஃபார் எ பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டென்ஷியல் ஆஃப் பிளேட் A, number of electrons will reach plate A, the current will be 0. வந்து நெகட்டிவ் பர்டிகுலர் நெகட்டிவ் பொட்டென்ஷியல், அதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி அப்படி ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் பொட்டென்ஷியல் வந்து பிளேட் ஏக்கு போச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஒரு ரீச் ஆகும், பிளேட்டில் இருக்கிறதுக்கு ரீச் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், கரண்ட் வில் பி 0வாக மாறிடும். அங்கே கொஞ்சமாக இருக்கிறங்காட்டி ஃபோட்டோ எலக்ட்ரின் டிக்ரீஸ் ஆகுது, கொஞ்சமாக போய் ரீச் ஆகிறாண்டி ஏகே விட்டு ஏகே மறுபடியும் அது வந்து இது பண்ணுறப்ப என்ன ஆகுது, 0வாயிருது. திஸ் நெகட்டிவ் பொட்டென்ஷியலை தான் என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். இது டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், எனர்ஜி. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் எதை டிபெண்ட்ஸ் ஆகிருக்குன்னா ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், எனர்ஜி. டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இந்த கிராஃப் வரைஞ்சோம்னா if we use light of same frequency we have same stopping. அதாவது லைட் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சிங்கன்னா நம்மளால சேம் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் பட் டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டிஸில் கிடைக்கும். ஆஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஒரு இடத்துல கொடுக்குறேன், I1 I2 I3 அப்படின்னு. அது அப்படியே இங்கே வந்து லெஸ் தேன் ஆகிட்டு போகும். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆனால் ஃபோட்டோ கரண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். அப்போ I2 சாரி I3 less than I2 less than I1. அதே எங்கள் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ், ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ், I3 greater than I2, I2 greater than I3 less than I2, I2 less than I1. அதே வந்து எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் படி பார்த்தா அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது. ஓகேவா? இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் இஸ் கெப்ட் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. ஃப்ரீக்வன்சி கிரேட்டர், கைனட்டிக் எனர்ஜி கிரேட்டராக இருக்கும், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் கிரேட்டராக இருக்கும். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். பிலோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நோ எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஹேப்பன். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு கீழே பிலோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நோ எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஹேப்பன் ஆகாது. ஓகேவா?
stopping potential for different metals. ஓகேவா, below threshold frequency no emission of photo electrons happen ஆகாது. பொட்டன்ஷியல் கீழே எதுவும் ஆகாது. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து நான் 0 ஆயிரும். frequency increases beyond threshold. frequency increase வந்து threshold கீழே அது பின்னாடி இது ஆகிட்டே இருக்கும். ஸ்டாப் வெல்டிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ் லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. maximum kinetic energy of photoelectrons for incident frequency. maximum kinetic energy of photoelectrons for incident frequency. அப்போ kmax equal to h of minus w naught. அப்போ y equal to mx plus c. kf போடுறப்போ slope tan theta h for all metal. stopping potential for incident frequency E V naught K max V naught H of minus W naught by E. H of minus W naught by E. Milligan's experiment established the electric charge is quantized. He found the charge on oil drop வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்தது photon particle collision in elastic collision. Photon particle collision is elastic collision because the momentum and total energy வந்து conserved ஆகுது. If the frequency of radiation equal or greater than that of threshold. frequency of radiation வந்து greater than or equal to threshold frequency, photoelectric emission start instantaneously in a time. ரெண்டு இதாகிற டைமில் அது வரும். in order time வந்து 10 power minus 9 seconds or less கூட இருக்கலாம். Davison and Germer performed an experiment to study wave nature of electron as suggested by de Broglie suggestion மூலமாக Davison Germer perform பண்ணியிருக்காங்க. அடுத்தது an electron, an alpha particle and proton have the same kind. alpha particle proton same kinetic energy. electron has largest de Broglie wavelength. ஓகேவா,